ஏமே இங்கே வாமே, ஏமா வரமாட்டேங்கிற, இது மாதிரியான சொற்கள் வழக்குகள் இன்றைக்கி சென்னை தமிழில் இல்லாமல் போச்சுங்க. சென்னை வாசிகளிடையே ஒரு 30 வருட காலத்துக்கு முன்னாடி அங்கங்கே தெருக்களில் இது மாதிரியான உரையாடல்களை கேட்க முடியும். இந்த உரையாடல்கள் இன்றைக்கி அருகி போச்சுன்னே சொல்லலாம். ஏமே அப்படிங்கிற இந்த சொல்லே இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல. நானும் தேடி பார்க்குறேன், யாராவது பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நாகரிகம் கருதி இதை பேச மாட்டேங்கிறாங்க. இதுவே மிகவும் அழகான சொல் ஏமே அப்படிங்கிற சொல். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏ அப்படிங்கிறது விழி, ஏ அம்மே, ஏ அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு விழிச்சொல் தான் இந்த ஏ அம்மே. இதுவே இன்னொரு பயன்பாட்டிலே இருக்கும். ஏமே அப்படின்னு குரல் ஒளியை ஒலிப்ப ஒரு தொனியை மாற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏன் அம்மா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி சொல்லாக இது மாறிடும். இவ்வளவு அழகான சொல் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய காலத்திலிருந்து இன்றைய நான் பார்க்குற ஒரு 30 வருட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழில் அங்கங்கே கேட்டுட்டு இருந்தோம். சென்னை வாசிகளிடையே இந்த பேச்சொலிகள் நாம் கேட்க முடியும். சென்னை வாசிகள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்னை வாசிகள் நான் இந்த காணொலியை கேட்டால் அவங்க இதை உணரவும் முடியும். இந்த சொல் ஏன் அருகி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஒரு அழகான சொல், குற்றால குறவஞ்சியில் அம்மே அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சொல்லாக 18ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி வழக்கு சொல்லாக, வட்டார வழக்கு சொல்லாக அம்மே அப்படிங்கிற சொல் ஏ அம்மே, ஏமே அப்படிங்கிற ஒரு சொல்லாக பயன்பாட்டில் இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கி நாகரிகம் கருதி அந்த சொல்லை நாம் பேசாமல் விட்டுட்டோன்றது ஒரு கவலையாகவே இருக்குங்க.